அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வேத வசனத்தை கனம் பண்ணுகிற இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆதரித்து இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகிறார். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக அமைய தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். முதல் ராஜா சவுல், இரண்டாவது ராஜா தாவீது, மூன்றாவது ராஜா சாலமோன். சாலமோனை குறித்து தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதன் ஞானவானாயிருந்தார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பிற்காலத்திலே அவனுடைய ஞானம் அவனை விட்டு விலகியது, அல்லது ஞானத்தை அவன் தூக்கி எறிந்தான். அநேகர் பேசி கொண்டார்கள், இந்த ஞானவான் எப்படி இவன் மதியேடனாய் அல்லது மூடனாய் அல்லது முட்டாள்தனமாய் மாறினான் என்று பலர் பேசி கொண்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் பலர் ஏழைகளாய் மாறியதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பதவிகளெல்லாம் இழந்து ஒருவேளை அர்த்தமில்லாத, ஒருவேளை அனாதைகளைப் போல மாறின நிலைகளை சமுதாயத்தில் பார்த்திருக்கிறோம். அதே போல சாலமோன் ஒரு சிறந்த ராஜா, சிறந்த ஞானி. ஞானம் என்றாலே சாலமோன் என்று சொல்வார்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தினுடைய ஒவ்வொரு மக்களும் சாலமோனின் ஞானத்தை மெச்சி பேசுவது உண்டு. சிலரை நாம் பகடியாக அல்லது பேசும்போது சொல்வோம், இவனுடைய ஞானம் சாலமோனை போல ஞானத்தோடு பேசுகிறானே என்று நாம் சொல்லி அழைக்கிற பழக்கங்கள் உண்டு. ஆனால் இந்த நாளிலே சொல்லப்படுகிற செய்தி என்ன? ஒரு ஞானம் நிறைந்த ஒரு சாலமோன் எவ்வாறு மூடனாய், மதிகேடனாய், ஒருவேளை ஞானத்தை இழந்த ஒரு முட்டாள்தனமான மனிதனாய் மாறினான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 - 43 வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். இந்த வசனமானது பல உண்மைகளை தருகிறது. ஏனென்று சொன்னால், இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருந்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார், நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருந்தார். இவைகளெல்லாம் பெற்றிருந்த போதிலும் கூட ஞானவான் மூடனாய் மாறிப்போனான். நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் சொல்கிறது, மனுஷனுடைய மதியினம் அவன் வழிகளை தாறுமாறாக்கும் என்று. உண்மையாகவே இந்த வசனமானது அப்படி சாலமோனுக்கு ஒத்து காணப்படுகிறது. 3 குறிப்புகளை இந்த நாளிலே உங்களோடு கூட மனந்திறந்து சொல்ல விரும்புகிறேன். சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் ஞானவனாய் இருந்தவன் மூடனாய் மாறுவதற்கு காரணம் என்ன? He disobeyed God's word. தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியாமையிலே போனான். அருமையானுள்ளே, எழுதப்பட்ட வார்த்தைகள், அறிவிக்கப்படுகிற வார்த்தைகள், வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தைகள் என்று அநேக முறை அநேக கர்த்தருடைய தாசர்கள் வேத வார்த்தைகளை பிரித்து சொல்வது உண்டு. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் திருமறையின் வார்த்தைகள், நம் கையில் இருக்கிற சத்திய வேதாமத்தின் வார்த்தைகள் எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தை தான் உண்மையாகவே அது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கும் இந்த உலகத்தின் வாழ்வுக்கும் அஸ்திபாரமாக சட்டம் போல் காணப்படுகிறது. ஒருவேளை அநேகர் வெளிப்பாடுகளை சொல்லலாம், அநேகர் அநேக விதமான போதனைகளை பிரசங்கித்து வரலாம், அநேகர் அனுபவங்களை, தங்களுடைய மனதின் உணர்வுகளை சொல்லக்கூடும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் அடிப்படை அஸ்திபார அளவீடு என்றால் அது திருமறை தான். எதை செய்தாலும், எதை பிரசங்கித்தாலும், எவ்வாறு ஊழியம் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒத்து வருகிறதா என்று பார்க்க வேண்டும். வசனத்துக்கு ஒருவேளை வெளியே அல்ல வசனத்தை தூக்கி எறிந்துவிட்டு
அல்லது வசனத்துக்கு முரண்பாடாய் இருக்கிற எந்த ஒரு போதனையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை அது நானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வரம்பற்ற ஊழியனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவனால் பயன்படுத்தப்படுகிற அடியானாக இருந்தாலும் சரி, அந்த போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அங்கே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அந்நிய ஸ்திரீகளை அல்லது அந்நிய தெய்வங்களை வணங்குகிற பெண்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று அவர் வார்த்தையின் மூலமாய் கட்டளை கொடுத்திருந்தார். ஏனென்றால் அவர்கள் மூலமாய் ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும் என்பதை எச்சரித்திருந்தார். இது எழுதப்பட்ட வார்த்தை, ஒரு போதிக்கப்பட்ட வார்த்தை. இவைகளெல்லாம் அறிந்த போதிலும் கூட ஞானம் நிறைந்த இந்த சாலமோன் தேவனுடைய வார்த்தைகளை உதறி தள்ள ஆரம்பித்தான். அருமையானுள்ளே, he disobeyed God's word. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமையிலே போனான் என்று சொல்லுகிறேன். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 10ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்திலிருந்து 29 வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் கீழ்ப்படியாமையிலே அவன் போனான் என்று சொல்லுகிறதை காட்டிலும் இன்னொரு கோணத்திலே சொல்கிறேன், அவன் தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வையாமல் மற்றவர்கள் மேல் வைக்க ஆரம்பித்தான். ஆகவே தாவீதின் காலத்திலே மற்ற நாட்டு மக்களோடு யுத்தங்கள் நடந்தது. ஆனால் சாலமோனோ அயல் நாட்டோரோடு, பக்கத்து நாட்டு மக்களோடு அவன் உறவு வைத்து அந்தந்த நாட்டினுடைய ராஜாக்களின் குமாரத்திகளை அவன் திருமணம் செய்தான். அதன் மூலமாக தனக்கு சமாதானம் வரும் என்று எண்ணினான். அது மாத்திரமல்லாமல் ரதங்களை, குதிரைகளை அவன் சம்பாதித்தான். ரதங்களை, குதிரைகளை சம்பாதிப்பது தவறல்ல. ஆனால் இந்த சாலமோனுடைய நம்பிக்கை ரதத்தின் மேலும் குதிரைகளின் மேலும் மாற்று ராஜாக்களுடைய மகளை திருமணம் முடித்த அந்த பாதுகாப்பிலே இருந்தது என்று சொல்ல விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 20:7 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அதே போலத்தான் சாலமோனுடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பித்தது. ஆகவே சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமையிலே போனான். தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்காதபடி ரதங்களின் மேலும் பெண்களின் மேலும் அவன் நம்பிக்கை வைத்து வாழ ஆரம்பித்தான். அதனுடைய விளைவு என்ன? அவன் ஞானவானாய் இருந்தவன் அவன் மூடனாய் மாறி போனான். எவ்வளவு பிரதானமான ஒரு காரியம் பாருங்கள். மற்ற மக்களோடு உறவைத்து கரைவிட்டு வாழ்க்கையிலே அவன் பின்வாங்கி ஆண்டவரை விட்டு தூரம் போனான். ஞானத்தை பிரசங்கித்தவன் ஞானத்துக்கு விரோதமாக, தேவ ஞானத்துக்கு விரோதமாக வாழ ஆரம்பித்தான். ஆகவேதான் தேவனுடைய எழுதப்பட்ட அந்த போதிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை அவன் மீறினான். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம் மிக தெளிவாக சொல்கிறது. அந்த வேத வார்த்தைகளெல்லாம் அவன் விலக ஆரம்பித்தான். இரண்டாவதாக இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே he ignored God's warning, அதாவது தேவனுடைய எச்சரிப்பை அவன் அசட்டை பண்ணினான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் பாருங்கள், 9ஆம் வாக்கியத்திலே கர்த்தராகிய தேவன் சாலமோனை 2 விசை எச்சரித்தார். எச்சரித்த போதிலும் கூட தேவனுடைய அந்த எச்சரிப்பை அவன் அசட்டை பண்ணினான், உதாசன பண்ணினான் என்று சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதனுடைய விளைவு என்ன? அவன் தேவனுடைய ஆலோசனைகளை அசட்டை பண்ணியதினாலே, தேவனுடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணியதினாலே தேவனுடைய கோபாக்கினை அவனுக்கு நேராக வந்ததை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய கோபாக்கினுடைய விளைவினாலே அவன் ராஜ்யபாரத்தை தன்னுடைய சந்ததியின் காலங்களிலே இழக்க வேண்டிய ஏற்பாடுக்கு அவன் வாழ்க்கை வழிநடத்தக்கூடிய நிலையிலே காணப்பட்டது என்று சொல்லலாம். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் தன் வார்த்தையின் ஊடாக
உங்கள் மனசாட்சியின் ஊடாக, தேவ மக்களுடைய செய்தியின் ஊடாக, அல்லது எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் ஊடாக அநேக முறை உங்களை எச்சரிக்கலாம். எச்சரித்தும் நம்முடைய வாழ்க்கையிலே கடினப்பட்டால் எப்படி நாம் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும்? அநேகர் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் எச்சரிக்கிற தேவன், அன்பு கூறுகிற அதே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ஆகவேதான் இந்த சாலமோன் எவ்வாறு ஞானியாய் இருந்தவன் மூடனாய் மாறினான் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலே விழுந்தான். இரண்டாவதாக, தேவனுடைய அந்த எச்சரிப்பை அவன் உதாசீன பண்ணினான், அசட்டை பண்ணினான். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே he resisted God's discipline என்று சொல்லலாம். தேவனுடைய சீர்படுத்துகிற அந்த சிட்சையை அவன் எதிர்த்து நிற்க ஆரம்பித்தார். ஆண்டவருடைய கிருபையின் வார்த்தை என்ன சொல்கிறது? அவர் யாரை நேசிக்கிறார்களோ அவரை அவர் சிட்சிக்கிறார் என்று திருமறை வசனம் சொல்கிறது. அப்படியானால் நேசிக்கிறவர்களை அவர் சிட்சிக்கிறார். இந்த அருமையான அடியானாகிய சாலமோன் தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய வழியை விட்டு, தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளை விட்டு அவன் உதாசனப்பட்டு தவறான பாதையிலே நடக்கும் பொழுது நேசிக்கிற ஆண்டவர் அவனை சிட்சிக்கிறார். சிட்சித்தின் மூலமாக அவனை உணர வைக்க அவர் முயன்றார். அருமையானவர்களே, அநேக சமயங்களிலே நானும் நீங்கள் கேட்கிறோம், ஆண்டவர் ஏன் என்னை சிட்சிக்கிறார் என்று. அங்கே எபிரேய நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் மிக அழகாய் சொல்கிறது, நம்மை பரிசுத்தத்திலே பங்கு உள்ளவர்களாய் மாறும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே முதிர்ச்சிக்கு நேராக வழிநடத்தப்படும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சரியான நிலைக்கு கொண்டு வரத்தக்கதாக தேவன் உங்களையும் என்னையும் சிட்சிக்கிறார். கர்த்தர் சிட்சிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று திருமறை வசனம் சொல்கிறது. ஆனால் இவனை சிட்சித்தார். எப்படி சிட்சித்தார் என்றால், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 14வது வாக்கியத்திலே, அங்கே தேவனாய் கர்த்தர் விரோதிகளை அவனுக்காக எழுப்பினார். 3 விரோதிகள் எழுப்பப்பட்டதை அங்கே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே 14 வாசிக்கிறோம், 23 வாசிக்கிறோம், 25 வாசிக்கிறோம். சில சமயங்களிலே நான் கூட சொல்லுவது உண்டு, அவனுக்கு 2 விரோதிகளை கர்த்தர் எழுப்பினார் என்று கூட சில சமயம் நான் சொல்லி இருக்கலாம். ஆனால் திருமறை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் 2 விதமான அங்கே எதிரிகளை உருவாக்கினார். ஆனால் மொத்தம் எதிரிகள் 3 ஆகும். உள்ளே இருந்து வந்த எதிரிகள், வெளியே வந்த எதிரிகள் என்று 2ஆக பிரிக்கலாம். ஆனால் விரோதிகளை கர்த்தர் எழுப்பினார். 3 விதமான விரோதிகளை எழுப்பினார். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமானால், ஆதாத் என்கிற ஒரு எதிரியை எழுப்பினார். ரேசோன் என்கிற ஒரு விரோதி எழுப்பினார். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே 25 வாசிப்போமானால், யெரோபாம் என்கிற ஒரு விரோதியை எழுப்பினார். அப்படியானால் தேவன் சிட்சித்தார். அந்த சிட்சையை அவன் உணர்ந்து தன்னை சரி பண்ணி கொள்ளவில்லை. அதற்கு விரோதமாக மேலும் மேலும் கடினப்பட்டு வாழ்ந்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் என்னை உங்களை சிட்சிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆதிகாலத்தின் அன்புக்கும், ஆதிகாலத்தின் அர்ப்பணிப்புக்கும், ஆதிகாலத்தின் தூய்மையான வாழ்க்கைக்கும் நாம் திரும்ப நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அதை விட்டுவிட்டு ஆண்டவரை எதிர்த்து நின்று அவரை மேற்கொண்ட மனிதன் இந்த உலகிலே யார் உண்டு? ஒருவராலும் முடியாது. ஆகவே தான் அருமையானவர்களே, 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையிலே போனான். இரண்டாவதாக, தேவனுடைய எச்சரிப்பை உதாசீன பண்ணினான். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சிட்சையை அவனுடைய வாழ்க்கையில எதிர்த்து நின்றார். தேவனுடைய சிட்சையை எதிர்த்து நின்றார். அந்த எதிர்த்து நிற்பதிலே இன்னொரு காரியத்தையும் 4ஆவதாக இணைத்து சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 40 சொல்கிறது, அது நிமித்த சாலமோன் யெரோபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரோபெயாமுக்கு அகியா என்கிற ஒரு தீர்க்கன் அவன் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினான். அதாவது இந்த யெரோபெயாம் என்கிற மனிதனை தேவன் ராஜாவாக்க போகிறார் என்று. இந்த செய்தியை இவன் அறிந்தபோது
அந்த யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். இதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால், he opposed God's servant, he opposed God's will and plan என்று சொல்லலாம். ஆண்டவருடைய சித்தம் என்ன? சாலமோனுக்கு பின்னாலே யெரொபெயாம் என்கிற மனிதனுக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பதாக தேவன் வாக்குறுத்து விட்டார். ஆகவே இந்த செய்தியை கேட்ட சாலமோன் ராஜா இந்த தீர்க்கதரிசனத்துக்கு பங்காளியாய் இருக்கிற அந்த அருமையான யெரொபெயாமை அவன் கொல்ல வகை தேடினான். அதனுடைய பொருள் என்ன? தேவனுடைய ஊழியனை அல்லது தேவனால் நியமிக்கப்படுகிற அந்த தேவ மனிதனை கொல்வதற்கு வகை தேடினான். ஒருவேளை இவன் திருந்திருக்கலாம், அல்லது தன்னை சரி பண்ணி இருக்கலாம், அல்லது தேவ சமூகத்தில் விழுந்து அவன் பிரார்த்தனை செய்திருக்கலாம். தாவீதை போல தேவனுடைய சமூகத்தை நோக்கி அவன் ஓடி அவன் கண்ணீரோடு ஜெபித்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு தேவன் குறித்திருக்கிற மனிதனை அல்லது தேவன் எதிர்காலத்திலே பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிற அந்த அடியானை கொல்ல வகை தேடினான். he opposed God's servant என்று சொல்லலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஞானவான் எப்படி மூடனான் என்றால் 4 குறிப்புகளை சொன்னேன். ஆனால் முதல் குறிப்பு என்ன? அது உண்மையாகவே அவனுடைய ஜீவியத்தில் நாம் காணப்படுகிற உண்மை என்ன? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலே போனான். தேவனுடைய எச்சரிப்பை அவன் அசட்டை பண்ண ஆரம்பித்தான். அதே சமயத்தில் தேவனுடைய சிட்சையை அவன் எதிர்த்து நிற்க ஆரம்பித்தான். அதே சமயத்தில் அங்கே தேவனுடைய ஊழியக்காரனை கொல்லுவதற்காக தன்னுடைய வகையை செய்ய ஆரம்பித்தான். அதனுடைய விளைவு என்ன? ஞானவான் மூடனாய் மாறிப்போனான். ஒரு காலத்திலே நானும் நீங்களும் ஞானவானாய் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் நம்மை விட்டு விலகி மூடர்களாக அல்லது தேவ ஞானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? 4 காரணங்கள். 1, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையில் இருக்கலாம், அல்லது கர்த்தருடைய எச்சரிப்பை அசட்டை அல்ல உதாசன பண்ணியிருக்கலாம், அல்லது கர்த்தருடைய சிட்சையை நீங்கள் ஒருவேளை எதிர்த்து நின்று கொண்டிருக்கலாம், அல்லது தேவ மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுக்கு விரோதமான சதிகளை பண்ணி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஞானத்தை இழந்து மூடத்தனத்துக்கு நம்மை வழிநடத்தும் என்று திருமறை போதனையாகும். இதை சாலமோனின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அருமையானவர்களே, சிந்தியுங்கள், ஞானத்துக்கு திரும்புங்கள், மூடத்தனத்திலே நிலைத்திராதபடி ஆண்டவர் காப்பார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஞானவான் எவ்வாறு மூடத்தனத்திலே வாழ்ந்தான் என்பதை நான் சொல்ல எங்களுக்கு உதவி செய்தீர். இதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். நாங்கள் மூடத்தனத்திலே நிலைத்திராதபடி ஞானத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், தேவனுடைய சிட்சையை புரிந்து கொள்ளவும், தேவனுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளவும், தேவ ஊழியர்களோடு ஐக்கியப்படவும் அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இந்த செய்தியை கேட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.